கார்த்திகை மாதம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுல பல தாத்பரியங்கள் இருக்குது. அதில் 2 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வளர்பிறை கார்த்திகை பஞ்சமி. துர்காம்பிகைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த கார்த்திகை வளர்பிறை பஞ்சமியில் வரக்கூடிய அந்த நாளை துர்காம்பிகைக்கு நம்ம சமர்ப்பித்து பூஜை செய்வதால், கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், கார்த்திகை பஞ்சமி துர்கை அம்மனுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு நாள். அதில் நம்ம துர்கா தேவிக்கு துர்கா சப்தஸ்லோகி இல்லை துர்கா அஷ்டோத்திரம் போன்ற துர்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பூஜை பண்ணுறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு grip கிடைக்கும். நம்ம ஃபர்தர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கார்த்திகை சோமவாரம். ஏன் கார்த்திகை சோமவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் ரொம்ப பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் இருந்தது. யார் பெருசு அப்படிங்கிறது. அப்போ சிவன் ஒளிப்பிளம்பாக தோன்றி அடிமுடி அறியறதுக்காக 2 பேரும் போகிறாங்க. அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடிமுடி அறிய போகிறாங்க, ஆனால் அறிய முடியலை. அந்த அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் பிரம்மா போய் சொல்லுவதால் ஒரு தலையை இழக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது கார்த்திகை மாதம் என்ற ஐதீகம். இந்த கார்த்திகை மாதத்தில் அக்னி தத்துவம் மேலோங்கி இருக்கும். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் அக்னி ரொம்ப 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 மேலோங்கி இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு விஷயம் ஜாஸ்தியாக இருப்பது என்னவென்றால், சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி. கார்த்திகை மாதத்தில் சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி. இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனாலேயே நமக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன, கார்த்திகை மாதத்தில் சந்திரனுக்கு பலம் ஜாஸ்திங்கிறதுனாலேயே சோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு இன்னொரு பேர் சோமன். சோமம்னா என்ன தெரியுமா? நெக்டார். நெக்டார்னா என்னென்னா அமிர்தம். அந்த அமிர்த தத்துவமும் மேலோங்குது. அதனால் கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது அக்னி சோமம் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த அக்னி நாடி அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிறது. இந்த சோமம் அப்படிங்கிற எலிக்சர் நமக்கு ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம உடம்போட ஹீலிங் எனர்ஜிஸ் ஜாஸ்தி ஆகுது. அது போக நம்மளோட கர்ம வினைகள் நல்லா குறையும். அதனால் கார்த்திகை சோமவாரங்களில் சிவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னா அக்னி தத்துவமாகவும் தேஜஸ் தத்துவம், அக்னி தத்துவமாக அக்னியை போய் நம்ம அபிஷேகம் பண்ண முடியாதுங்கிறதுனால சிவன் தேஜோ ரூபத்தில் ஒளிப்பிளம்பாக உருவான மாதம் என்பதால் நம்ம சிவனையே அக்னியாக பாவித்து அவருக்கு அபிஷேகம் அலங்காரம் பூஜை பண்ணுறோம் சோமவாரத்தில். அப்படி பண்ணுவதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் அகன்று அமிர்தம், அதாவது அந்த ஹீலிங், அதாவது புண்ணு ஆடுறது ஒரு விஷயம், அந்த இடம் பொலிவாகிறது இன்னொரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம கர்ம வினைகள் தீர்றது ஒரு பக்கம், ஆனால் நம்ம தேஜஸ் ஆகிறது இன்னொரு பக்கம். ஸோ இந்த அக்னி சோமம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் யாகங்களில் சோமயாகம் பண்ணி அக்னிக்கு ஆவுறுதி கொடுத்து பண்ணக்கூடிய பலன்கள் கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு பூஜை செய்வதால் நமக்கு கிடைக்கும். சரி, எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னா, கார்த்திகை சோமவாரத்தில் முடிந்தவரை வீட்டில் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்வது நல்லது. இல்லை என் வீட்டில் சிவலிங்கம் மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, கோயில்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. பாலும் வில்வமும் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை உட்காந்து பார்த்துட்டு வாங்க காலையில். அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும். ஸோ கார்த்திகை மாதம் சோமவாரம் சிவனுக்கு உரிய தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரியான விஷயங்களை படித்து இந்த மாதிரி அபிஷேகங்கள் கலந்து கொள்வது, முக்கியமாக அபிஷேகங்களில் கலந்து கொள்வது ரொம்பவும் விசேஷம். அதனால் கார்த்திகை சோமவாரத்தில் நம்ம இந்த சிவ தியானம், சிவ பூஜைகள் இதெல்லாம் பங்கேற்போம். அக்னி சோமனோட இந்த மாதிரியான வேதிக் ஆஸ்பெக்ட்ஸ் காடோட அனுகிரகத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வாங்கி கர்ம வினைகள் அகற்றி இன்னும் மேலும் பொலிவு வரணும். நம்ம கர்ம வினைகள் அகற்றுறது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். கர்ம வினைகள் போகிறது ஓகே, குப்பையை எடுத்துடுறது ஓகே, ஆனால் சுத்தம் பண்ணுறதோட ஒரு பார்ட்டு தான் குப்பையை அகற்றுறது. பலன்னு ஆக்கிறதுக்கு நமக்கு தேவை கிளீனர்ஸ். அந்த மாதிரி சோமம், அந்த அமிர்தத்தை ஊற்றி நம்ம இன்னும் ஃப்ரெஷ் ஆகிறோம். அதனால் இந்த மாதம் அனைவருக்கும் துர்கை அம்பிகையோட அனுகிரகமும்
சிவனோட அனுகிரகமும் நிலைக்க பெற்று எல்லா கஷ்டம் கர்மவினைகள் குறைந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அமையணும் அப்படிங்கிறது நம்மளோட அபயேஸ்வரர்லேருந்து. அபயேஸ்வரருக்கும் கார்த்திகை சோமவாரம் நடந்துட்டுருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம்.